ஒரு 5-10 வருடங்களுக்கு முன்னால் மார்கழி வந்தால் தெருவெல்லாம் கோலமாகத்தான் இருக்கும். ஆனால் தற்போது கோலம் போடும் கலை அழிந்து வருகிறது. அந்த கோலம் என்னும் கலைக்கு உயிரோட்டமாக இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று சமர்ப்பிக்கிறோம். பலவிதமான வண்ணப் பொடிகளால் விதவிதமான பிள்ளையார்களை வடிவமைத்த என்னுயிர் தோழி அமிர்தாவிற்கு வாழ்த்து தெரிவிப்போம். நாம் அறிந்தோ அறியாமலோ செய்யும் தவறுகளை பொறுத்தருளும் பாலகணபதி. ஆபத்து காலங்களில் காவலனாக வந்திருந்து காக்கும் தருண கணபதி. பக்தி சிந்தனையுடன் ஆராதிப்பவருக்கு சகல சித்திகளையும் தந்தருளும் பக்த கணபதி. கொடியவரை வீழ்த்தி அடியவரை காக்கும் வீர கணபதி. பக்தர்கள் தங்களின் உள்ளன்புடன் தன்னை தியானிப்பவர்களுக்கு கல்வி ஞானத்தையும் தைரியத்தையும் வாரி வழங்கும் துவிஜ கணபதி. இந்த உலகத்தில் மக்கள் அச்சமின்றி வாழ அபய முத்திரை திருக்கோலத்துடன் காட்சி தரும் சக்தி கணபதி. தன்னையே நம்பும் அடியவர்களுக்கு பரிபூரணமாக தந்தருளும் நவசக்தி யோக சித்தி கணபதி. சிற்றின்ப இல்லத்தார் பற்றுக்கும் பேரின்ப கோட்டைக்கும் இவரே உத்திஷ்ட கணபதி. தன்னையே நம்பி வந்த பக்தர்களின் எண்ணங்களையும் வேண்டுதலையும் செவ்வனே நிறைவேற்றும் விக்ன கணபதி. நாம் நினைத்த காரியங்களை செவ்வனே நிறைவேற்றும் சப்ர கணபதி. தன்னையே நம்பி வந்த பக்தர்களுக்கு வெற்றியை மழையாக பொழியும் விஜய கணபதி. பெண்களுக்கு திருமண யோகம் குழந்தை பாக்கியம் அருளும் ஆலமரத்து பிள்ளையார். அபய முத்திரையை அளிக்கும் ஞானப்பிள்ளையார். ஈரேழு உலகங்கள் அனைத்தையும் தன் பேழை வயிற்றுக்குள்ளே அண்ட சராசர தத்துவ வித்தகர் லக்ஷ்மி கணபதி. அச்சத்தை தீர்த்து நமக்கு ஆனந்த வாழ்வு அளிக்கும் ஊர்த்துவ கணபதி. தன்னையே நம்பி சரணடையும் பக்தர்களை காக்கும் கடவுள் நிறுத்த கணபதி.